வளர்ச்சி வளர்ச்சி என்கிற பேரிலே எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு தனி மனிதனுடைய வருமான வரம்பு கீழே போய்விட்டது, வாழ்வாதாரம் சிக்கலுக்கு உள்ளாகிவிட்டது, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, 84% இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், ஜிஎஸ்டியால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுய தொழில் பார்க்க முடியவில்லை, எல்லாவற்றையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விழுங்க பார்க்கிறது என்று தெரிந்ததற்கு பின்னால் மோடிக்கு எதிராகத்தான் ஒட்டுமொத்த மக்களுமே இருக்கிறாங்க. அதனால மோடி வேண்டுமா வேண்டாமா என்று நடக்கிற இந்த தேர்தலில் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஊடகங்கள் அதை மறைக்க பார்த்தது. வேறு வழி இல்லாமல் ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்கிற காரணத்தினாலதான் தன்னுடைய சொந்த முதலாளி அதானி அம்பானி குறித்தே கேள்வி கேட்கிறாரே மோடி. நீ ராகுல் காந்தி பக்கம் போயிட்டீங்களான்னு கேட்கிறாரு, உங்களுக்கு லாரியில வந்து இறங்குச்சான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அளவிற்கு அவருக்கு சந்தேகம் வந்து விட்டது என்று சொன்னார். ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்துகிறார். அவரே சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இது யாராவது காங்கிரஸ்காரன் சொல்றானா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும், சுழற்சி முறையில் பிரதமர் வருவார்கள். வரட்டுமே, இப்போ என்ன நஷ்டம், அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் ஆகட்டும், மு க ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமர் ஆகட்டும், கார்கே பிரதமர் ஆகட்டும்,